தாய் வீடு பிப்ரவரி 2026. சொர்ணவேலின் முதல் மூவர். ரசனையின் உச்சமேறி மொழி பிரவாகம் கொள்ளும் பனுவல். எழுதியவர் தேவகாந்தன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ராபர்ட் பிரசன், ஸ்பெயின் மெக்சிகோவைச் சேர்ந்த லூயிஸ் புனுவெல் மற்றும் ஜப்பான் நாட்டு யசுசுரோசு ஆகியோர் பெரும்பாலும் 20ஆம் நூற்றாண்டு முழுவதையும் மூடிய தம் தீவிரமான செயற்பாட்டின் மூலம் எவ்வாறு வருங்கால சினிமாவின் பார்வை, ரசனை, மெய்ஞானம் போன்றவற்றின் செல் நெறிகளை ஒழுங்குபடுத்தினார்கள், ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்பதை தீர்க்கமாய் முன்வைக்கிறது சொர்ணவேலின் இந்த முதல் மூவர் பிரசன், பனுவல், ஓசு. அதை ஓர் அஞ்சலியாக செய்துள்ளதாக படைப்பாளியின் ஒப்புமூலம். மீ இயல்பியல், கதையாடல், இளையோடும் உட்புணர்ப்புகள் ஊடாக விவரண சினிமா, குறும்படம், முழு நீள சினிமா ஆகியவற்றில் அத்தாக்கம் எவ்வாறு விதிகளால், உள்ளடைவுகளால் விழுத்தப் பெறுகிறது என்பதை அதற்கான இறுக்கமான காவிய மொழியில் விளக்குகின்ற பிரதி இது. தன் ஒவ்வொரு கருத்து வெளிப்பாட்டிலும் வாசகனை நிறுத்தி வைத்து விளக்கம் கொடுத்து பின்னர் செல்ல விடுகின்ற தகைமையை இது கொண்டிருப்பது ஆச்சரியகரமானதல்ல. நாளது வரையான சினிமா குறித்த தமிழ் நூல் வரிசையிலோ தொகுப்பு வரிசையிலோ முதல் மூவரின் வருகையானது மிகுந்த முக்கியத்துவம் உள்ள ஒன்றாக ஆகியிருப்பதை குறிப்பிட்டே ஆக வேண்டும். வாசக மனதில் ஆத்மார்த்தமான சலனத்தை ஏற்படுத்தி சினிமா பற்றிய பார்வையை தீர்க்கப்படுத்திய வகையில் பானா திருநாவுக்கரசுவின் தொகுப்பு நூலான சொல்லப்படாத சினிமா, சொர்ணவேலின் சினிமா சட்டகமும் சாரளமும் ஆகியன நினைக்கப்பட வேண்டியவை. இந்நிலையில் தாய் வீடு பத்திரிகையில் தொடராக வெளிவந்த பேராசிரியர் சொர்ணவேலின் கட்டுரை தொடர் இன்னும் கூடுதலான தன் முக்கியத்துவத்தை எடுத்து எம்பிக்கொண்டு முதல் மூவராக டிசம்பர் 2025 தாய் வீடு பதிப்பாக பிரசுரமாகி இருக்கிறது. மேற்குலக சினிமா வல்லுநர்களாக, சாதனையாளர்களாக, நெறியாழ்கையின் வெற்றியாளர்களாக அறியப்பட்ட ஸ்வீடனின் இங்மர் பெர்க்மன், இத்தாலியன் அந்தோனியோனி மற்றும் கிறிஸ் மார்க்கர், லீன்ல கோதார் போன்றவர்களின் சாதனைகளை முன்முயற்சியாளர் என்ற வட்டத்துக்குள் வைத்து பார்த்துவிட முடியாது. அதற்கு வேறு வகையான நோட்டம் தேவையாயிருக்கும். இரட்டை டெம்மி அளவான 229 பக்க இப்பிரதியின் மதிப்பாய்வென்பது எதிர்கொள்ளும் கடினங்களை தன் கூர்ந்த பார்வையில் உடைத்து உட்புகுந்து கொண்டு தற்சார்பின்றி பிரதியாளரின் பார்வையை விசாரணைக்குட்படுத்துவது என்பதாகவே அமைய முடியும். அது தேர்ந்த ஒரு வாசகருக்கோ திறனாய்வாளருக்கோ சிரமமானதொன்றுமில்லை. உட்புகும் உபாசனை இருந்தால் எந்த பிரதியும் தன் கடின வாசல் திறந்து அவனை வரவேற்கவே செய்யும். ஆனால் அதை சிரமமாகவே ஆக்கிக் கொண்டு எழுந்திருக்கிறது இப்பிரதியின் கட்டுமானம். 229 பக்க நூலில் குறுந்தலைப்புகள் உட்பட 122 தலைப்புகள், முக்கியமான நீண்ட கட்டுரைகளுக்கு தனியான முடிவுரைகள், அவ்வாறாக 10 முடிவுரைகள். ஆக வாசிப்பையே ஒரு திட்டத்துடன் தான் தொடங்க வேண்டிய நிலை வாசகருக்கு. எந்த பிரதியும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதில்லை. அதேவேளை குறை நிறைகளின் ஆய்வில் நிறைவு போலவே குறையும் சம்பிரதாய அவசியமானதென்ற பழம்போக்கான அணுகுமுறையிலும் இம்மதிப்பாய்வாளருக்கு எந்தளவு மரியாதையும் இல்லை. இதை இம்மதிப்பாய்வின் சுத்தபத்தத்துக்கு உத்தரவாதமாக எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அது மட்டும் இவ்விசாரணையில் போதுமானதில்லை என்பதும், குறிப்பிடக்கூடிய சில சினிமாக்களின் பார்வையாவது இது முன் நிபந்தனையாக கோரி நிற்கும் என்பதும் கவனம் கொள்ளப்பட வேண்டும். பிரதிகாரர் மிச்சின் பல்கலைக்கழகத்து ஆங்கிலம் மற்றும் இதழியல் துறை பேராசிரியராக இருப்பது கொண்டு பிரதியை மாணவர்களுக்கான பாடத்திட்ட எடுத்துரைப்பாக கொண்டுவிடக்கூடாது. மாறாக எங்கள் உலகில் எங்கள் விவாதங்களின் மையத்தில் பிரசன், பனுவல், ஓசு ஆகிய இந்த மூவருமே முதல் மூவர் என்ற பீடத்தில் வீற்றிருந்தனர். தங்களின் அசைக்க முடியாத பாணியினாலும் பிரத்யேக உலக பார்வையினாலும் அவர்கள் எங்கள் சூழலின் இதயத்தை கவர்ந்திருந்தனர் என்ற அவரின் கற்கை கால விவரிப்பு மொழியில் இருந்து இதையொரு சுய ரசனையின் வெளிப்பாட்டு பனுவலாகவே அதிகமாகவும் கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது.
ஆனால் அதையும் இடரும்படியாக நெறியாளர்களை பற்றி தெரிவிக்கும் இடத்தில் அவர்களது சினிமாக்களை ஓரளவாகவும் பின் சினிமாக்களை விவரிக்கும் இடத்தில் அவற்றை பற்றி விளக்கமாகவும் சிறப்பான சினிமாக்களை மேலும் அதிகமான விளக்கமுடனும் சொல்கையில் மீள வாசித்தலின் அனாவசியத்துக்குள் வாசகர் தள்ளப்பட்டு விடுகிறார். அதுவே கற்பித்தலின் வழித்துறைகளுக்குள் வாசகரின் உட்படுத்துகையாக எழுந்து நிற்கிறது. ஆனால் அந்த அயற்சி இந்த பிரதியில் இடம்பெறவில்லை. இவ்வாறு சொல்வது ஓர் ஆய்வின் போதாமையை இப்பனுவல் கொண்டுள்ளதாக எடுத்துரைப்பதாய் ஆகிவிடக் கூடாது. ஆனால் ஓர் ஆசிரியர், ஒரு விமர்சகர், ஒரு ஆய்வாளர் என இந்த பிரதியில் மூவரின் உரை வீச்சும் இருக்கின்றதென்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. இந்த தெளிவு முன்னறிவிக்கப்படாவிட்டால் பனுவல் வாசகரை குழம்பச் செய்துவிடவும் கூடும். பிரதியின் பெருமளவான பங்கும் இங்கு ரசனையின் விளக்கத்தால் ஆகியிருப்பதை மறுக்க முடிவதில்லை. பிரதியின் மொழி வீச்சின் பிரவாகம் அந்த ரசனையின்றேல் சாத்தியமற்ற போயிருக்கும். சமகாலம் என்பது மிகவும் நம்பகமற்றதாக, மோசடி தன்மையுள்ளதாக, குரூரம் கொண்டதாக எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது. இங்கே எவையெல்லாம் விலக்கப்பட வேண்டுமோ அவையெல்லாம் சேகரமாக்கப்பட்டுள்ளன. இன்று உலகம் முழுக்க அரசியலில் இருந்து தீவிர கலை இலக்கிய பரப்பு வரையிலும் ஜனரஞ்சகவாதமே கோட்பாடாக உருவாகி வருகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது என்கிறார் கவிஞர் சபரிநாதன் தன் மதிப்பு வாய்ந்த முன்னுரையில். சந்தேகமே வேண்டியதில்லை, அவ்வாறாகவேதான் உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஜனரஞ்சக சினிமாவென்றோ கலை சினிமாவென்றோ இல்லை, நல்ல சினிமா நல்லதல்லாத சினிமாவென்ற பாகுபாடுகளே இருக்கின்றதெனவும் சொல்லப்படுகிறது. உற்பத்தி சாதனத்தின் உரிமையாளரது நலம் சார்ந்தே இங்கே தத்துவங்கள் வரையறுக்கப்படுகின்றன என்ற கூற்று உண்மையல்லவா? இதற்கெதிரானது மறதிக்கெதிரான போராட்டம். கலைத்துவத்தை மட்டுமே ஆதார பரமாக கொண்ட படைப்புகளை முன்வைத்து மீள மீள நடத்தப்பட வேண்டும் என்ற வற்புறுத்தல் இங்கே அவசியமாக இருக்கின்றதுதான். மார்க்சியத்தின் வீச்சான தலையெடுப்பு காலம் நிறைவுற்று முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களின் நேரடி பாதிப்புகளிலும் அதன் பின் விளைவுகளிலும் ஏற்பட்ட மனித குலத்தின் தடுமாற்றம், அவநம்பிக்கை, மனச்சிதைவு, குடும்ப உறவுகளின் சீர்குலைவு யாவும் சமூகத்தின் சகல தளங்களிலும் மேற்கிளம்பி இருந்ததில் சகல ஆயுதங்களும் பொது எதிரியை நோக்கி திரும்ப வேண்டிய அவசியம் நேர்ந்து போனது. அவை அவ்வாறு திரும்பவும் செய்தன. ஆனால் தொழில்நுட்பத்தின் மிக பிந்திய கண்டுபிடிப்பான சினிமா தன் சமூக கடமையை மறந்து முதலாளித்துவத்தின் அடிமையாக சிக்கிக் கொண்ட போது வெகுஜன ரசிப்புக்கான அமைப்பு விதிகளில் இருந்து சினிமாவை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் மனிதநேய கலைத்துவவாதிகளின் மேலானதாக ஆகிவிட்டது. குடிகாரன், கொலைகாரன், களவாணி, விபச்சாரி, கூட்டிக் கொடுப்போன் ஆகிய ஒதுக்கப்பட்டவர்களும் உள்ளடங்கிய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் விடுவிப்பதற்கான யுத்தத்தில் சினிமாவின் நகர்ச்சியை திருப்பியதில் முதல் மூவருக்கும் கணிசமான பங்குண்டு. அவற்றை தன் கவித்துவமான வரிகளில் பிரதியாக எடுத்து வைத்திருக்கின்றார் சொர்ணவேல். ரோம எண்ணில் வரும் 16 தலைப்பு பக்கத்தை தொடர்ந்து ராபர்ட் பிரசனின் பென்சில் கோட்டோவியத்துடன் நூலின் முதலாம் பக்கம் ஆரம்பிக்கிறது. பக்கம் 12 வரை ஊன்சியா நந்தலு, லாஜ்தோர், லஸ்ஹுதேஸ் எல் விர்தியானா போன்ற பனுவலின் முக்கியமான ஆவணப்பட, குறும்பட, சினிமா படங்களின் கவிதை லயமான குறிப்புகள் அவருக்கான அஞ்சலியாய் அமைக்கப் பெற்றிருக்கின்றன. பக்கம் 13 இருந்து 44 வரை பனுவலின் சினிமாக்கள் பற்றிய விசாரணையும் விமர்சன குறிப்புகளும். பக்கம் 45 லூயி பனுவலின் கோட்டோவியம். அடுத்த பக்கத்தில் இருந்து ராபர்ட் பிரசனின் படங்கள் பற்றிய விமர்சன ரீதியான விவரிப்புகள். பிரசனும் லூயி பனுவலும் இடம் மாறி வந்திருப்பதாக தோன்றினாலும் அதை நூலமைப்பின் குறையாக முன்மொழியாமல் அவர்களையே மாற்றி இருக்கைகளை போட்டுக் கொள்ளும்படி நாம் விட்டுவிடலாம். இந்த குழப்பத்தை பொருளடக்கத்தை நன்கு புரிந்து கொள்வதன் வழி தீர்த்து கொள்ள முடியும். இறுதியாக 124ஆம் பக்கத்தில் ஜப்பானிய நெறியாளர் ஒசுவின் பென்சில் கோட்டோவியமும் அவரது சினிமாக்களின் கட்டுரைகளும் பிற நெறியாளருடனான சில ஒப்பீட்டு கட்டுரைகளுமாய் சென்று பிரதி நிறைவுறுகிறது.
ஓரிடத்தில் பிரதியாக்கக்காரர் கூறுவார், அவரது சினிமா தெளிவின் கொடுங்கோன்மைக்கு எதிரான ஒரு நிரந்தர எதிர்ப்பு செயற்பாடு என்று. அது அபிப்பிராயம் மட்டுமல்ல, விமர்சனமும். மெத்தவும் சரியான அளவீடுதான் இது. லூயி பனுவலின் லஸ் ஹூட்ரஸ் படம் பஞ்சத்தால் மிகவும் பீடிக்கப்பட்டிருந்த ஸ்பெயினின் ஒரு நிலப்பரப்பின் கதையை சொல்வது. ஆவணப்பட வகைமையை சார்ந்தது இருந்தும் அக்காலத்திய 2ஆம் ஸ்பானிய குடியரசால் அப்படம் தடை செய்யப்பட்டது. அவ்வாவணப்படத்தின் கலாபூர்வமான கலக உட்கிடக்கையை இது வெளிச்சத்தில் வைத்துவிடுகிறது. புனுவலின் சினிமாக்கள், குறிப்பாக நசரின் வெர்தியானா எல் த ஒப்ஸ்கியோ ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர் போன்றவை அவரது இறையியல் தத்துவத்தின் மேலான விசாரணைகளாக எடுக்கப்படுகின்றன. புனித சின்னங்களை மறுக்காமல் மதத்தின் கட்டுடைப்புக்கான கருவிகளாக அவற்றை கொள்ளும் வினைத்திறனின் வெளிப்பாடாக அவை நெறியாளரால் அமைக்கப்பட்டு போவதை பிரதி தீர்க்கமாய் எடுத்துரைக்கிறது. ஒரு காலகட்டத்து வாழ்முறையின் விசாரணையின் புலப்பாடுகளாக இவற்றை கொள்ள முடியும். திரிஸ்தானா போன்ற புனுவலின் சில படங்கள் காமத்தின் தன்மை பற்றி பேசுபவை. பாவம் இல்லாத செக்ஸ் உப்பு இல்லாத முட்டை போன்றது என்று புனுவல் குறிப்பிடுவாராம். காமத்தின் தன்மையையே அசலாக இது உணர வைக்கவில்லையா? த ஒப்ஸ்கியோ ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர் ஆசையின் பிளவுபட்ட தன்மையையே காட்டுகிறது. அவரது எந்த படத்திலும் ஆசை என்னும் பேருணர்ச்சியின் அலைகள் பொருந்திப் போகும் சந்தர்ப்பங்களிலும் அடக்கப்படாமல் எஞ்சி நிற்பதாகவே விடப்படுகிறது. புனுவலின் ஆசையை ஜாக் லேக்கனின் மற்றமையுடனான ஒப்பீட்டில் விளங்கப்படுத்துகின்றார் பிரதியாக்கக்காரர். அவ்வாறான விமர்சனங்கள் மேலை தத்துவவியலாளர்களால், சினிமா சித்தாந்தவாதிகளால் செய்யப்பட்டிருக்கின்றதென்றாலும் தமிழில் அதன் அறிமுகம் முக்கியமானது. ஆசையின் கட்டமைப்பு இலக்கணம் எனும் கட்டுரையில் இவை பற்றி பேராசிரியர் சொர்ணவேலின் குறிப்புகள் அதிர்வூட்டும்படி செய்கின்றன. அமைப்பு மையவாதம், பின் அமைப்பியல் ஆகியவை இன்னும் அறிவுலகத்தின் கருவறையில் துயின்று கொண்டிருந்த காலத்தில் உருவான இச்சினிமாக்களை பின் அமைப்பியல் வாத அலகுகளால் பிரதிகாரர் அளவிடும் திறனை மீள மீள இக்கட்டுரையில் வாசித்து உச்சபட்ச ரசனையை வாசகர் அடைய முடியும். இவ்வாறான அணுகலையே ராபர்ட் பிரசனும் தனது சினிமாக்களில் மேற்கொள்கின்றார் என்பதை தி டைரி ஆஃப் அ கண்ட்ரி பிரீஸ்ட் சினிமா மூலம் பிரதி விளக்குகிறது. ஆனால் உடன்போக்காக அல்ல, மறுதலையாக. உடலை படைப்பதிலும் அவர்கள் எதிரெதிர் துருவங்கள். பிரசோன் சிற்றின்பத்தை உடலில் இருந்து துடைத்தெறிகின்றார். அவரது மனிதர்கள் உணர்ச்சிகளற்ற பாத்திரங்கள். அவர்களின் கைகளும் கால்களும் ஆன்மாவின் எந்திரங்களாக மட்டுமே இயங்குகின்றன. பனுவலோ உடலை பெருவிழாவாக கொண்டாடுகின்றார் என்கிறார் சொர்ணவேல் அவர்கள். தி டைரி ஆஃப் அ கண்ட்ரி பிரீஸ்ட் என்ற நாவல் ஜோர்ஜ் பெர்னானோஸ் 1936 எழுதியது. அதற்கு மூல கதையமைத்து படப்பிரதியாக்கியது பிரசோன். நாவல் சினிமாவாக எடுக்கப்பட்டனவற்றுள் மிகுந்த மரியாதைக்குரியதாக இது ஆகியதென விமர்சகர்களால் கருதப்பட்டது. மிகுந்த கவனம் பெற்ற பிரசோனின் படங்களில் இது ஒன்று. யதார்த்த காட்சிகளைப் போலவே மாய முடிச்சுகள் பலவற்றையும் இச்சினிமா கொண்டதாக இருந்தது. A Man Escaped, Auhasard Balthasar, The Trial of Joan of Arc, பிக்பாக்கெட் போன்ற முக்கியமான படங்களில் முன்னைய 2 படங்களும் பிரசோனின் ஆக கூடுதலான சிறப்பு வாய்ந்தவை என கருதப்படுகின்றன. இவற்றில் முன்னது கொலை தண்டனை பெற்ற ஒரு கைதியின் கதை. இதுவே தாஸ்தயேவ்ஸ்கியின் த இடியட் நாவலின் பாதிப்பில் புனைவு பெற்றதாக இருந்தது. மற்றையது பலரிடம் சேவகம் செய்து வதைப்பட்ட ஒரு கழுதையின் கதை. பிறர் பாவங்களை தன் தோளேற்றிய இயேசுநாதரின் படிமமாக இங்கு கழுதை காண்மியமாகிறது. லூயி புனுவலையும் பிரசோனையும் பிரதி ஒப்பியல் ரீதியில் நிறுத்துமிடம் அற்புதமானது. மிகச் சரியாகவும் வெகு விளக்கமாகவும் அது வாசக நெஞ்சை தைக்கிறது. காமத்தையும் மதத்தையும் வெவ்வேறு வழிகளில் இருவரும் மோத விடுகிறார்கள். பிரசோன் எடுத்துரைப்பாக கருத்தை காட்சிப்படுத்துகிற போது புனுவல் தீவிரமாக கருத்தை முன்வைக்கின்றார். இருவரும் கண்ணுக்கு தெரியாததை காட்சிப்படுத்த மொழிக்கும் வடிவத்துக்கும் அப்பாற்பட்டதை தொட முயற்சிக்கிறார்கள் என மிக இலகுவாக இவர்களின் இக்கலை அணுகுமுறையை பிரதி விளக்கிச் செல்கிறது. அவர்களின் படங்கள் வெறுமனே மதத்தை பற்றியவை அல்ல, அவை இறையியல்கள் என்பதில்தான் எத்தனை விமர்சன தீர்க்கம். இச்சிந்தனை புதிய தத்துவார்த்த சித்தாந்த நெறிகளை உட்புக அனுமதித்து விடுகிறது.
திரைப்பட ஆய்வாளர், விமர்சகர், தேர்ந்த நெறியாளர்களின் அனுபவ ரீதியான அறிவினையே பெரும்பாலும் திரைப்பட அம்சங்களை சீர்தூக்குவதிலும் இத்துறை பயன்படுத்தி வந்திருந்தது. இனி மேலை தத்துவவாதிகளின், மொழியியல்வாதிகளின், மனோவியலாளர்களின் தத்துவங்கள் திரைப்படங்களின் அளவீட்டில் பிரயோகம் செய்யப்பட போகின்றன. அது ஒரு அகன்றதும் வெளிப்படையானதுமான வாசலை விமர்சன புறத்தில் திறந்து வைக்கிறது. பிரசோன், புனுவல் ஆகிய இரு மேதைகளும் தமிழான கலைப்போக்குகள் குறித்து ஒப்பிடப்பட்டார்கள். ஆனால் இந்த அணியில் உள்ள மூன்றாம் அவரான யாசுசிரோ ஒசுவின் கலைப்போக்குகள் முற்றிலும் வேறாகவே இருந்தன. கீழ்த்திசையின் கலாசார மரபுகளின் அலகுகள் பேணப்படும் திரைமொழி அவரில் உதயமாயிற்று. தன் வழியிலான, தனது பாணியிலான சினிமாவில் யாருடனும் ஒப்புமை சொல்ல முடியாத உன்னத படைப்பாளியாக அவர் இருந்தார். இவர்களில் முதலாம் அவரான பிரசோன் 20ஆம் நூற்றாண்டு முழுமையையும் மூடுபவராகவிருந்தார். புனுவலுக்கு அந்நூற்றாண்டின் பெரும் பங்கு சாதனை களமாக இருந்தது. ஒசு இவர்களை விட குறைந்தளவே காலக்களம் கண்டார். அது சரியாக 60 ஆண்டுகளை கொண்டிருந்தது. ஆயினும் அவரது சாதனைகள் வியக்கும் அளவு பிரம்மாண்டமாயிருந்தன. சிற்றின்பம், மதம், மேல்மட்ட சமூக கலாசாரங்கள் பிரசோனினதும் புனுவலினதும் இயங்கு துறைகளாக இருக்க, ஒசுவினதோ மானிடம், குடும்ப அமைப்பு, பௌத்தத்தின் நிலையாமை தத்துவங்கள் ஆகியன தளமாக இருந்தன. மௌனத்தை புனுவலிடம் இருந்து பிரசோன் வரை வலுவாகவே பிரயோகத்தில் கொண்டிருந்தார்கள். பிரசோன் ஒலி வெளி எனப்படக்கூடிய ஒரு வகை சினிமாவின் மௌனத்தையே பிரயோகம் செய்தார். எவ்வகை அசைவிலும் ஒலி எழுப்பும் மேற்குலகின் யதார்த்த சினிமா பாணியில் இருந்து பெருமளவு விலகியவராக ஒசு காணப்படுகிறார். ஹாலிவுட் சினிமா உலக கலாசாரத்தின் மறுப்பாகவே ஒசு மௌனத்தை தன் சினிமாக்களில் கை கொண்டார் என சொன்னாலும் பொருந்தும் தான். ஆனால் சொர்ணவேல் அவர்களோ ஹாலிவுட் சினிமாவை ஒசுவே விரும்பி இருந்தாலும் பல அம்சங்களில் அவற்றை கடந்து சென்று தனக்கானவற்றை கண்டடைந்தவராக சொல்வார். பிரசோனும் புனுவலும் இறைமையுடனும் இருளுடனும் போரிட்ட போது ஒசுவோ அசைவின்மையில் அழகியலை கண்டார். பிரசோன் மெய்மை நோக்கிய ஒரு நெடும் பயணத்தை மேற்கொண்டார். புனுவல் மாயை தகர்க்கும் புயலாக மாறினார். ஒசு அமைதி தேங்கிய குளத்தில் மீட்சியை கண்டார் என சொர்ணவேல் அவர்கள் ஒசுவின் கலைப்பாணியை சரியாகவே மதிப்பிடுகின்றார். 1950களில் இருந்து கேமராவின் நகர்வுகளை நிறுத்தியும் காட்சி இணைப்புகளால் ஒன்றுடன் ஒன்று கலத்தல் மற்றும் மறைத்தல் போன்ற தொழில்நுட்ப உத்திகளை தவிர்த்து நேர் வெட்டுகளை அதிகமும் பயன்படுத்தியும் இவ்வெட்டுகளை தலையணை காட்சிகள் எனப்படும் காட்சி இடைச்செருகல்கள் மூலமும் ஒசு தன் பாணியை உருவாக்கினார். இதன் மூலம் வாசகனுக்கான சிந்தனை வழியையும் அவரால் உருவாக்க முடிந்தது. இது குடும்பம், மாற்றம் மற்றும் நிலையாமை தத்துவங்களின் கருப்பொருளான சினிமாக்களை இவரால் படைப்பு நிலைக்கு உயர்த்தி செல்ல உதவிச்சு. The only son, brothers and sisters of the Toda family, there was a father, late spring, early summer, equinox flower, Tokyo story, floating weeds, late autumn, the end of summer and autumn afternoon ஆகிய அவரது குறிப்பிடக்கூடிய சில சினிமாக்களில் டோக்கியோ ஸ்டோரி உன்னதமானதென்பது சினிமா உலகின் படைப்பாளிகள், விமர்சகர்களது அபிப்பிராயம். பிந்திய 2 படங்களையும் ஒசுவின் கலைத்துவத்தின் முதிர்ச்சி காட்டுகின்ற சினிமாக்கள் என்பர். ஜப்பானிய மொழி அவரின் கலா நேர்த்திகளை, காவிய விழுமியங்களை எல்லை கடந்து உலகளாவ எடுத்துச் செல்லும் திறனற்று இருந்துவிட்டது. சிறந்த திரைக்கதையமைப்பாளரான கோகோ நோடா, சிறந்த ஒளிப்பதிவாளரான யூகுரு அப்சுடா போன்றோரின் மகத்தான தொழில்நுட்ப உதவிகள் போல் டொனால்ட் ரிச்சி, போல் ஷ்ரேடர் போன்றோரின் மூலம் கிடைத்த விமர்சன உதவிகள் ஜப்பானின் எல்லை கடந்து அவரது சினிமாக்களை கொண்டு மேற்குலகு சென்றன. முக்கியமாக டேவிட் போவெல்லின் ஒசு அண்ட் த பொய்டிக் ஆஃப் சினிமா நூல் விமர்சகர்களின் கண்களுக்கு மறைந்திருந்த ஒசுவின் திரைக்கலை அழகையும் கம்பீரமாய் எடுத்து முன்வைத்தது. ஒசுவை உலகம் அறிந்தது. அது கொண்டாட்டத்தின் எல்லையை அடைந்தது. பிரித்தானிய சினிமா கல்வி நிறுவனத்தின் வெளியீடான சைட் அண்ட் சவுண்ட் இதழின் சார்பில் நடைபெற்ற அது காலவரை வெளியான சிறந்த சினிமாவின் தேர்வுக்காக 2012 உலகின் முக்கியத்துவம் வாய்ந்த சினிமா விற்பனர்கள் எல்லாம் ஒன்று கூடிய போது அவர்கள் மறைந்து போன ஒசுவின் டோக்கியோ ஸ்டோரியை தேர்ந்தெடுத்தார்கள்.
செஃப் டூவர் என்ற அந்த பெருமதிப்பு வாய்ந்த விருது ஒசுவுக்கு அளிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஒசுவின் கலை திறமைகள் அதிகமும் ஜப்பானிய திரைப்பட வல்லுநர்களான கெஞ்சி மிகோகுச்சி, அகிரா குரோசோவா, நாகிசா ஒஷிமா ஆகியோருடனேயே ஒப்பிடப்படுகின்றன. சொர்ணவேல் அவர்களும் அதையே செய்கிறார். அவரது ஒப்பீடு இவ்வாறாக முடிகிறது. மிசோகுச்சி வரலாற்று பெருந்துயரத்தை பெண்களின் வலியிலும் நீரோட்டம் போன்ற காட்சி மொழியிலும் வரைகிறார். குரோசாவாவோ மானுடத்தின் மாண்பை போராட்டத்திலும் மீட்பிலும் அரங்கேற்றுகிறார். ஒஷிமா ஜப்பானிய நவீனத்துவத்தின் தளங்களையே தகர்க்கிறார். ஆனால் ஒசு இவர்களுக்கு மாறாக அசைவின்மையின் கவிதையை இயற்றுகிறார். மூவருக்கிடையிலான சொர்ணவேல் அவர்களின் ஒப்பீடும் நேர்வட்டு காட்சிகளைப் போல துல்லியமாக இருக்கிறது. பிரசோன் ஒரு திருக்கோவிலை எழுப்பினார் என்றால் புனுவெல் அதன் மாயா கோபுரத்தை இடித்து தள்ளினார். அவர் வேட்கையின் வேள்வியாளர். பிரசோனும் புனுவலும் இறைமையுடனும் இருளுடனும் போரிட்ட போது ஒசுவோ அசைவின்மையில் அழகியலை கண்டார். அவர் அன்றாடத்தின் பாணன். ஜப்பானிய குடும்பங்களின் எளிய சுவர்களுக்குள் மனித வாழ்வின் மிக ஆழமான உண்மைகளை வெளிக்கொணர்ந்த அகநோக்கு பயிலும் சித்தர் அவர். மோனோ நோ அவாரே என்பது காலத்தின் மாற்றத்தை, உறவின் சிதைவுகளை, இழப்புகளை புலம்பாமல் ஏற்றுக்கொள்வது என்கிறார்கள். ஒசுவின் பல படங்களிலும் இந்த மோனோனோ அவாரே, கா போன்றவை ஜப்பானிய சினிமாவில் அவர் விட்டுச் சென்ற அடையாளங்களாகவும் ஆதார சுருதிகளாகவும் இசைந்து கொண்டிருக்கின்றனவென சொல்ல முடியும். இது பற்றிய பிரதியின் விவரிப்பு ஒசுவின் சினிமா நுட்பத்தின் அலகுகளையே விளங்க வைத்து விடுகிறது. மொத்தத்தில் வாசக உள்ளத்தில் இதுவரை இருந்திருக்கக்கூடிய உலக திரைப்பட வரலாற்றின் இருளடர்ந்த பகுதியில் இப்பிரதி வெளிச்சம் பாய்ச்சக்கூடியளவு விவரங்களை முன்வைத்ததாயிருக்கிறது. அக்கறையையாவது பட வைத்திருக்கின்றதென துணிந்து சொல்ல முடியும். இறுதியாக பொருத்தமான நிறைந்த படங்கள் இப்பிரதியின் சிறப்பை மேலும் வலுப்படுத்தியிருக்கின்றன. இதன் கட்டமைப்பு, கண்ணை உறுத்தாத அச்சாக்கம் யாவும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியன. சில பிரதிகளில் மட்டுமே இவை அவசியம் கருதி கூடிய கவனம் பெறுகின்றன. ரசனையின் சுவடுகளில் ஆழமாய் ஊன்றி நின்று ஒரு பிரவாகமாய் பிரதியாக்கக்காரரில் வெளிப்பாடு கொண்டிருக்கும் இப்பிரதி ஒற்றை வாசிப்பு போதும் என வாசகரை விமர்சகரையும் தான் விட்டுவிடும் என நான் எண்ணவில்லை. இது இன்னொரு புறத்தில் இம்மூவரின் முக்கியமான சினிமாக்களை ஏனும் கண்டனுபவிக்க ஓர் உத்வேக தேடலில் வாசகரை இறங்கச் செய்யும் எனவும் நான் நம்புகிறேன். மேலும் மேலுமான வாசிப்புகளை கோரும் வெகு சிலவான தமிழ் பிரதிகளில் முதல் மூவரும் ஒன்றாக இருக்கும் என்பதும் எனது நிச்சயம். நன்றி.